ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் டெட் பேப்பர் 2ல் தமிழில் 9th ஸ்டாண்டர்டில் அதாவது ஃபுல் புக்கு இம்பார்ட்டண்ட் Q&A பார்க்குறோம். ஓவராலாக 9 யூனிட்ஸ் நமக்கு அதில் இருக்கும் இல்லைங்களா, 9 இயல்கள். அதில் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி, உரைநடை மற்றும் இலக்கணம், இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்குறோம். ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை டேஷுக்கும் மேற்பட்டது. ஆன்சர் 1300. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. நெக்ஸ்ட் ஒன், இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் சா அகத்தியலிங்கம். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் சா அகத்தியலிங்கம். நெக்ஸ்ட் ஒன், திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் குமரிலபட்டர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலபட்டர். நெக்ஸ்ட் ஒன், தமிழியன் என பெயரிடப்பட்ட மொழிகள் எவை? மால்தோ, தோடா, கோண்டி. தமிழியன் என பெயரிடப்பட்ட மொழிகள் மால்தோ, தோடா, கோண்டி. நெக்ஸ்ட் ஒன், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ராபர்ட் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் 1856 என்னும் நூலை எழுதியவர் ராபர்ட் கால்டுவெல். நெக்ஸ்ட் ஒன், பிராகுயி என்னும் மொழி பகுக்கப்பட்ட பிரிவு எது? ஆன்சர் வட திராவிடம். பிராகுயி என்னும் மொழி பகுக்கப்பட்ட பிரிவு வட திராவிடம். நெக்ஸ்ட் ஒன், அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழி எது? எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா. அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா. அடுத்து, தமிழ் மொழியின் இலக்கணமான தொல்காப்பிய இலக்கியம் எது? ஆன்சர் சங்க இலக்கியம். தமிழ் மொழியின் இலக்கணமான தொல்காப்பிய இலக்கியம் சங்க இலக்கியம். அடுத்து, எந்த உலக நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் மொரீஷியஸ் மற்றும் இலங்கை. மொரீஷியஸ் மற்றும் இலங்கை போன்ற உலக நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் ஒன், 2010 உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தியவர் யார்? ஆன்சர் முத்தமிழறிஞர் கலைஞர். 2010 உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். உலக தாய்மொழி நாள் எது? ஆன்சர் பிப்ரவரி 21. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. அடுத்து, தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை? ஆன்சர் இலங்கை மற்றும் சிங்கப்பூர். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை மற்றும் சிங்கப்பூர். நெக்ஸ்ட் ஒன், வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். அடுத்து, 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்ட கவிதை நூல் எது? ஆன்சர் வணக்கம் வள்ளுவ. 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்ட கவிதை நூல் வணக்கம் வள்ளுவ. அடுத்து, 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை என்பது டேஷ் ஆகும். ஆன்சர் கன்னி. 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை என்பது கன்னி ஆகும். நெக்ஸ்ட் ஒன், தமிழ் விடு தூது குறிப்பிடும் குண வகை எத்தனை? ஆன்சர் 10. தமிழ் விடு தூது குறிப்பிடும் குணவகை 10. அடுத்து, தமிழ் விடு தூது குறிப்பிடும் வண்ணங்கள் எத்தனை? ஆன்சர் 100. தமிழ் விடு தூது குறிப்பிடும் வண்ணங்களின் எண்ணிக்கை 100. சிந்தாமணி இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். சிந்தாமணியின் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். நெக்ஸ்ட் ஒன், தூது என்பதன் வேறு பெயர் யாது? ஆன்சர் வாயில் இலக்கியம் மற்றும் சந்து இலக்கியம். தூது என்பதன் வேறு பெயர்கள் வாயில் இலக்கியம் மற்றும் சந்து இலக்கியம். அடுத்து, தமிழ் விடு தூதின் மொத்த கன்னிகள் எத்தனை? ஆன்சர் 268. தமிழ் விடு தூதின் மொத்த கன்னிகளின் எண்ணிக்கை 268. அடுத்து, தமிழ் விடு தூது உ.வே. சாமிநாதன் அவர்கள் முதலில் பதிப்பிட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1930. தமிழ் விடு தூது உ.வே. சாமிநாதன் அவர்கள் முதலில் பதிப்பித்த ஆண்டு 1930. நெக்ஸ்ட் ஒன், பிரவுசருக்கு இணையான தமிழ்ச்சொல் எது? ஆன்சர் உளவி. பிரவுசருக்கு இணையான தமிழ்ச்சொல் உளவி. அடுத்து, சைபர் ஸ்பேஸின் இணையான தமிழ்ச்சொல் எது? ஆன்சர் இணையவெளி.
சைபர் ஸ்பேஸின் இணையான தமிழ்ச்சொல் இணையவெளி. அடுத்து சர்வரின் இணையான தமிழ்ச்சொல் எது? வையக விரிவு வலை வழங்கி. சர்வரின் இணையான தமிழ்ச்சொல் வையக விரிவு வலை வழங்கி. நெக்ஸ்ட் ஒன், கால் வீசம் என்பதன் அளவு எவ்வளவு? ஆன்சர் 64 ஒரு பங்கு. கால் வீசம் என்பதன் எண் அளவு 64 ஒரு பங்கு. ஒருமா என்பதன் எண் அளவு எவ்வளவு? ஆன்சர் 20 ஒரு பங்கு. ஒருமா என்பதன் எண் அளவு 20 ஒரு மடங்கு. நெக்ஸ்ட் ஒன், 4மா என்பதன் எண் அளவு எவ்வளவு? ஆன்சர் 5 ஒரு பங்கு. 4மா என்பதன் எண் அளவு 5 ஒரு பங்கு. அடுத்து வெண்பாவின் ஓசை எது? ஆன்சர் செப்பலோசை. வெண்பாவின் ஓசை செப்பலோசை. அடுத்து கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் சாஃபோ. கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் சாஃபோ என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து எழுவாய் என்பது எது? ஆன்சர் பெயர்ச்சொல். எழுவாய் என்பது பெயர்ச்சொல். அடுத்து ஒரு சொற்றொடரில் வினைச்சொல்லே டேஷ் ஆகும். ஆன்சர் பயனிலை. ஒரு சொற்றொடரில் வினைச்சொல்லே பயனிலை ஆகும். அடுத்து நான் வந்தேன் என்பது எதற்கான எடுத்துக்காட்டு? ஆன்சர் வினை பயனிலை. நான் வந்தேன் என்பது வினை பயனிலைக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து பெயர் பயனிலை தொடருக்கான எடுத்துக்காட்டு எது? ஆன்சர் அவன் மாணவன், இது நாற்காலி. பெயர் பயனிலை தொடருக்கான எடுத்துக்காட்டு அவன் மாணவன், இது நாற்காலி. அடுத்து பதம் அதாவது சொல் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2. பதம் 2 வகைப்படும். நெக்ஸ்ட் ஒன், லெக்சிகனுக்கு இணையான தமிழ்ச்சொல் எது? ஆன்சர் பேரகராதி. லெக்சிகனுக்கு இணையான தமிழ்ச்சொல் பேரகராதி. அடுத்து பாண்டிய மண்டல நிலப்பகுதியின் ஏரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கண்மாய். பாண்டிய மண்டல நிலப்பகுதியின் ஏரி கண்மாய் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து கல்லணைக்கு ஆங்கிலேய அரசு சூட்டிய பெயர் என்ன? ஆன்சர் கிராண்ட் அணைக்கட்டு. கல்லணைக்கு ஆங்கிலேய அரசு சூட்டிய பெயர் கிராண்ட் அணைக்கட்டு. அடுத்து குமிழி தூம்பின் சிறப்பை அறிய செய்த காலம் எது? ஆன்சர் சோழர் காலம். குமிழி தூம்பின் சிறப்பை அறிய செய்த காலம் சோழர் காலம். அடுத்து உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையின் பெயர் எது? ஆன்சர் கூவல். உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையின் பெயர் கூவல். நெக்ஸ்ட் ஒன், பாரதியாரின் வழித்தோன்றல் மற்றும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார்? ஆன்சர் கவிஞர் தமிழொலி. பாரதியாரின் வழித்தோன்றல் மற்றும் பாரதிதாசனின் மாணவராக விளங்கியவர் கவிஞர் தமிழொலி. நெக்ஸ்ட் ஒன், கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, நிலைபெற்ற சிலை முதலியவை யாருடைய படைப்புகள்? ஆன்சர் கவிஞர் தமிழொலி. கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, நிலைபெற்ற சிலை முதலியவை கவிஞர் தமிழொலியின் படைப்புகள். நெக்ஸ்ட் ஒன், தரளம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் முத்து. தரளம் என்னும் சொல்லின் பொருள் முத்து. நெக்ஸ்ட் ஒன், வளர் முதல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் நெற்பயிர். வளர் முதல் என்னும் சொல்லின் பொருள் நெற்பயிர். நெக்ஸ்ட் ஒன், மாடு என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பக்கம். மாடு என்னும் சொல்லின் பொருள் பக்கம். அடுத்து கோடு என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் குளக்கரை. கோடு என்னும் சொல்லின் பொருள் குளக்கரை. அடுத்து வேரி என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் தேன். வேரி என்னும் சொல்லின் பொருள் தேன். அடுத்து கோழி என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் அரசமரம். கோழி என்னும் சொல்லின் பொருள் அரசமரம். அடுத்து காஞ்சி என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஆற்று பூவரசு. காஞ்சி என்னும் சொல்லின் பொருள் ஆற்று பூவரசு. நெக்ஸ்ட் ஒன், ஆலம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஆச்சாமரம். ஆலம் என்னும் சொல்லின் பொருள் ஆச்சாமரம். அடுத்து நீர்நாடு என்று அழைக்கப்படும் நாடு எது? ஆன்சர் சோழ நாடு. நீர்நாடு என்று அழைக்கப்படும் நாடு சோழ நாடு. அடுத்து பெரிய புராணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் திருத்தொண்டர் புராணம். பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து சேக்கிழார் சார்ந்த நூற்றாண்டு எது? ஆன்சர் கிபி 12. சேக்கிழார் சார்ந்த நூற்றாண்டு கிபி 12ஆம் நூற்றாண்டு. அடுத்து சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர் யார்? ஆன்சர் சேக்கிழார்.
சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர் சேக்கிழார். அடுத்து, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழாரை பாராட்டுபவர் யார்? ஆன்சர், மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழாரை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுகிறார். நெக்ஸ்ட் ஒன், சிறுகதை எழுத்தாளர் கந்தர்வனின் இயற்பெயர் டேஷ். ஆன்சர், நாகலிங்கம். சிறுகதை எழுத்தாளர் கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம். அடுத்து, சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலியவை யாருடைய படைப்புகள்? ஆன்சர், கந்தர்வன். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலியவை கந்தர்வன் அவர்களுடைய படைப்புகள். அடுத்து, வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் டேஷ் என வகைப்படுத்தலாம். ஆன்சர், 2. வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் 2ஆக வகைப்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன், கூட்டு வினைகள் பொதுவாக எத்தனை வகைப்படும்? ஆன்சர், 3. கூட்டு வினைகள் பொதுவாக 3 வகைப்படும். நெக்ஸ்ட் ஒன், எந்த மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பு இடம்பெறும்? ஆன்சர், தமிழ் மற்றும் ஜப்பான். தமிழ் மற்றும் ஜப்பான் மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பு இடம்பெறும். நெக்ஸ்ட் ஒன், தண்ணீர் தண்ணீர் என்னும் படைப்பு யாருடையது? ஆன்சர், கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தண்ணீர் என்னும் படைப்பு கோமல் சுவாமிநாதன் அவர்களுடையது. நெக்ஸ்ட் ஒன், தண்ணீர் தேசம் என்னும் படைப்பு யாருடையது? ஆன்சர், வைரமுத்து. தண்ணீர் தேசம் என்னும் படைப்பு வைரமுத்து அவர்களுடையது. நெக்ஸ்ட் ஒன், வாய்க்கால் மீன்கள் என்னும் படைப்பு யாருடையது? ஆன்சர், திரு வே. இறை என்பவர்கள். வாய்க்கால் மீன்கள் என்னும் படைப்பு திரு வே. இறை என்பவர்களுடையது. நெக்ஸ்ட் ஒன், மழைக்காலமும் குயிலோசையும் என்னும் படைப்பு யாருடையது? ஆன்சர், மா. கிருஷ்ணன் அவர்கள். மழைக்காலமும் குயிலோசையும் என்னும் படைப்பு மா. கிருஷ்ணன் அவர்களுடையது. அடுத்து, வர்ச்சுவல் வாட்டர் இணையான தமிழ்ச்சொல் எது? ஆன்சர், மறைநீர். வர்ச்சுவல் வாட்டரின் அதற்கு இணையான தமிழ்ச்சொல் மறைநீர். அடுத்து, சங்க இலக்கியமான கலித்தொகையில் டேஷ் பற்றி கூறப்பட்டுள்ளது? ஆன்சர், ஏறு தழுவுதல். சங்க இலக்கியமான கலித்தொகையில் ஏறு தழுவுதல் பற்றி கூறப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஒன், எருது கட்டி மற்றும் மாடு தழுவுதல் நிகழ்வை டேஷ் பதிவு செய்துள்ளது? ஆன்சர், கண்ணுடையம்மன் பள்ளு. எருது கட்டி மற்றும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பள்ளு பதிவு செய்துள்ளது. நெக்ஸ்ட் ஒன், தமிழகத்தில் காளை ஓவியம் காணப்படும் மாவட்டம் எது? ஆன்சர், தேனி. சித்திரக்கல் புடவு. தமிழகத்தில் காளை ஓவியம் காணப்படும் மாவட்டம் தேனியில் சித்திரக்கல் புடவு. நெக்ஸ்ட் ஒன், ஜல்லிக்கட்டில் சல்லி என்பது எதை குறிக்கிறது? ஆன்சர், மாட்டின் கழுத்தில் கட்டப்படும் வளையம். ஜல்லிக்கட்டில் சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படும் வளையத்தை குறிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஐம்பெரும் குழுவின் ஒற்றர் எப்படி அழைக்கப்படுகிறார்? ஆன்சர், சாரணர். ஐம்பெரும் குழுவின் ஒற்றர் சாரணர் என அழைக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் ஒன், இவுளி மறவர், கனகு சுற்றம், யானை வீரர் முதலானோர் சார்ந்த பிரிவு எது? ஆன்சர், என்பேராயம். இவுளி மறவர், கனகு சுற்றம், யானை வீரர் முதலானோர் சார்ந்த பிரிவு என்பேராயம். நெக்ஸ்ட் ஒன், பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எனப்படுவது எது? ஆன்சர், மணிமேகலை. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை. நெக்ஸ்ட் ஒன், 30 காதைகளாக அமைந்துள்ள மணிமேகலையின் முதல் காதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர், விழாவரை காதை. 30 காதைகளாக அமைந்துள்ள மணிமேகலையின் முதல் காதை விழாவரை காதை என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், கூல வாணிகம். இதில் கூலம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர், தானியம். கூல வாணிகம் என்னும் சொல்லில் கூலம் என்பதன் பொருள் தானியம். நெக்ஸ்ட் ஒன், மணிமேகலையை இயற்றியவர் யார்? ஆன்சர், சீத்தலை சாத்தனார். மணிமேகலையை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். நெக்ஸ்ட் ஒன், சீத்தலை என்னும் ஊர் அமைந்த தமிழக மாவட்டம் எது? ஆன்சர், திருச்சி. சீத்தலை என்னும் ஊர் அமைந்த தமிழக மாவட்டம் திருச்சி. நெக்ஸ்ட் ஒன், தண்டமிழ் ஆசான் நன்னூர் புலவன் என சாத்தனாரை பாராட்டியவர் யார்? ஆன்சர், இளங்கோவடிகள். தண்டமிழ் ஆசான் நன்னூர் புலவன் என சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள். நெக்ஸ்ட் ஒன், எதை பற்றி பாங்கறிந்து ஏறுமின் என மணிமேகலை கூறுகிறது? ஆன்சர், பட்டிமண்டபம். பாங்கறிந்து ஏறுமின் என மணிமேகலை பட்டிமண்டபத்தை கூறுகிறது. நெக்ஸ்ட் ஒன், பண்ண அரும் கலைநெறி பட்டிமண்டபம் என கூறும் இலக்கியம் எது? ஆன்சர், கம்பராமாயணம். பண்ண அரும் கலைநெறி பட்டிமண்டபம் என கம்பராமாயணம் கூறுகிறது.
நெக்ஸ்ட் ஒன், தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வருவது எது? ஆன்சர் வல்லினம். தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வருவது வல்லினம். நெக்ஸ்ட் ஒன், தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் எது? ஆன்சர் திருக்குறள். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் திருக்குறள். நெக்ஸ்ட் ஒன், கவிஞர் வைரமுத்து பெற்ற உயரிய விருது எது? ஆன்சர் பத்மபூஷன். கவிஞர் வைரமுத்து பெற்ற உயரிய விருது பத்மபூஷன். அடுத்து, கவிஞர் வைரமுத்துவின் கள்ளிக்காட்டு இதிகாசம் என்பது டேஷ். ஆன்சர் புதினம். கவிஞர் வைரமுத்துவின் கள்ளிக்காட்டு இதிகாசம் என்பது புதினம். நெக்ஸ்ட் ஒன், கள்ளிக்காட்டு இதிகாசம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு டேஷ். ஆன்சர் 2003. கள்ளிக்காட்டு இதிகாசம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 2003. நெக்ஸ்ட் ஒன், கவிஞர் வைரமுத்து பெற்ற தேசிய விருது மொத்தம் டேஷ் மற்றும் மாநில விருது டேஷ் ஆகும். ஆன்சர் 7 மற்றும் 6. கவிஞர் வைரமுத்து அவர்கள் பெற்ற தேசிய விருது மொத்தம் 7 மற்றும் மாநில விருது 6 ஆகும். நெக்ஸ்ட் ஒன், தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். நெக்ஸ்ட் ஒன், தொல்காப்பியத்தில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? ஆன்சர் 3. தொல்காப்பியத்தில் மொத்தம் 3 அதிகாரங்கள் உள்ளன. நெக்ஸ்ட் ஒன், தொல்காப்பியத்தில் எத்தனை இயல்கள் உள்ளன? ஆன்சர் 27. தொல்காப்பியத்தில் மொத்தம் 27 இயல்கள் உள்ளன. நெக்ஸ்ட் ஒன், இஸ்ரோவின் 9வது தலைவர் எனும் சிறப்பு பெற்ற முதல் தமிழர் யார்? ஆன்சர் சிவன் அவர்கள். இஸ்ரோவின் 9வது தலைவர் என்னும் சிறப்பு பெற்ற முதல் தமிழர் சிவன் அவர்கள். நெக்ஸ்ட் ஒன், இஸ்ரோவின் தலைவரான சிவன் அவர்கள் பிறந்த தமிழக மாவட்டம் எது? ஆன்சர் நாகர்கோவிலில் உள்ள சரக்கல் விளை. இஸ்ரோவின் தலைவரான சிவன் அவர்கள் பிறந்த தமிழக மாவட்டம் நாகர்கோவிலில் சரக்கல் விளை. நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யார்? ஆன்சர் திருமதி வளர்மதி அவர்கள். பெற்ற ஆண்டு 2015. தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் திருமதி வளர்மதி அவர்கள். பெற்ற ஆண்டு 2015. இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் மயில்சாமி அண்ணாதுரை. இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் மயில்சாமி அண்ணாதுரை. நெக்ஸ்ட் ஒன், மயில்சாமி அண்ணாதுரை தமது அறிவியல் அனுபவங்களாக எழுதியுள்ள நூலின் பெயர் டேஷ். ஆன்சர் கையருகே நிலா. மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தமது அறிவியல் அனுபவங்களாக எழுதியுள்ள நூலின் பெயர் கையருகே நிலா. நெக்ஸ்ட் ஒன், ஏன் எதற்கு எப்படி என்பது யாருடைய படைப்பு? ஆன்சர் சுஜாதா அவர்கள். ஏன் எதற்கு எப்படி என்பது சுஜாதா அவர்களுடைய படைப்பு. நெக்ஸ்ட் ஒன், தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை யாருடைய பெயரில் வழங்குகிறது? ஆன்சர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவருடைய பெயரில் வழங்குகிறது. நெக்ஸ்ட் ஒன், பரமான புராணம் என்னும் அறிவியல் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஈத ராஜேஸ்வரி அம்மையார். பரமான புராணம் என்னும் அறிவியல் நூலை எழுதியவர் ஈத ராஜேஸ்வரி அம்மையார். நெக்ஸ்ட் ஒன், பொன்னே போல் என்பதன் இலக்கண குறிப்பு டேஷ். ஆன்சர் உவம உருபு. பொன்னே போல் என்பதன் இலக்கண குறிப்பு உவம உருபு. நெக்ஸ்ட் ஒன், பாவேந்தர் பாரதிதாசனின் பிசிராந்தையார் சார்ந்த பிரிவு எது? ஆன்சர் நாடகம். பாவேந்தர் பாரதிதாசனின் பிசிராந்தையார் சார்ந்த பிரிவு நாடகம். நெக்ஸ்ட் ஒன், பாவேந்தர் பாரதிதாசனின் பிசிராந்தையாருக்கு டேஷ் விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் சாகித்ய அகாடமி. பாவேந்தர் பாரதிதாசனின் பிசிராந்தையாருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் என்னும் கூற்று யாருடையது? ஆன்சர் பாரதியார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் என்னும் கூற்று பாரதியார் அவர்களுடையது. நெக்ஸ்ட் ஒன், மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்னும் கூற்று யாருடையது? ஆன்சர் கவிமணி தேசிக விநாயகம் அவர்கள். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்ற கூற்று கவிமணி தேசிக விநாயகம் அவர்களுடையது. நெக்ஸ்ட் ஒன், பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த எண்ணம் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என்பவர் யார்? ஆன்சர் பாவேந்தர் பாரதிதாசன். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த எண்ணம் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என்பவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். நெக்ஸ்ட் ஒன்,
சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் காரியாசான். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான். நெக்ஸ்ட் ஒன், நாறுவ என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் முளைப்ப. நாறுவ என்னும் சொல்லின் பொருள் முளைப்ப. நெக்ஸ்ட் ஒன், தாவா என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் கெடாதிருத்தல். தாவா என்னும் சொல்லின் பொருள் கெடாதிருத்தல். நெக்ஸ்ட் ஒன், தாவா என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். தாவா என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். நெக்ஸ்ட் ஒன், தமிழில் சங்க இலக்கிய நூல்களை தொடர்ந்து தோன்றிய நூல்கள் எவை? ஆன்சர் நீதி நூல்கள். தமிழில் சங்க இலக்கிய நூல்களை தொடர்ந்து தோன்றிய நூல்கள் நீதி நூல்கள். நெக்ஸ்ட் ஒன், நீதி நூல்களின் மற்றொரு பெயர் டேஷ். ஆன்சர் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள். நீதி நூல்களின் மற்றொரு பெயர் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள். நெக்ஸ்ட் ஒன், சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள பாடல்களின் கருத்துக்கள் எத்தனை? ஆன்சர் 5. சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள பாடல்களின் கருத்துக்களின் எண்ணிக்கை 5. நெக்ஸ்ட் ஒன், சிறுபஞ்ச மூலம் என்பதன் பொருள் டேஷ். ஆன்சர் 5 சிறிய வேர்கள். சிறுபஞ்ச மூலம் என்பதன் பொருள் 5 சிறிய வேர்கள். நெக்ஸ்ட் ஒன், 5 சிறிய வேர்கள் என்பது எது? ஆன்சர் கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. 5 சிறிய வேர்கள் என்பது கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி மற்றும் நெருஞ்சி. நெக்ஸ்ட் ஒன், பேரறிஞர் அண்ணாவின் நூற்றாண்டு நிறைவடைந்த வருடம் எது? ஆன்சர் 2010. பேரறிஞர் அண்ணாவின் நூற்றாண்டு நிறைவடைந்த வருடம் 2010. நெக்ஸ்ட் ஒன், தமிழக அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கிய ஆண்டு எது? ஆன்சர் 2010. தமிழக அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கிய ஆண்டு 2010. நெக்ஸ்ட் ஒன், தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பேரறிஞர் அண்ணா. தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைக்கப்பட்டவர் பேரறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட் ஒன், சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் யார்? ஆன்சர் பேரறிஞர் அண்ணா. சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் பேரறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட் ஒன், கரும்பலகை யுத்தத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் மலாலா யூசப்சாய். கரும்பலகை யுத்தத்தின் ஆசிரியர் மலாலா யூசப்சாய். நெக்ஸ்ட் ஒன், கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி டேஷில் இடம்பெற்றுள்ளது. ஆன்சர் சிலப்பதிகாரம். கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் ஒன், செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது யாருடைய காலம்? ஆன்சர் சோழர் காலம். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என சோழர் காலம் அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், சிற்பக்கலை சார்ந்த அரசு கவின்கலை கல்லூரிகள் இடம்பெற்ற தமிழக மாவட்டம் எது? ஆன்சர் சென்னை மற்றும் கும்பகோணம். சிற்பக்கலை சார்ந்த அரசு கவின்கலை கல்லூரிகள் இடம்பெற்ற தமிழக மாவட்டம் சென்னை மற்றும் கும்பகோணம். நெக்ஸ்ட் ஒன், ஒரே பாறையில் 24 தீர்த்தங்கரர் உருவங்கள் செதுக்கப்பட்ட சிற்பம் உள்ள இடம் எது? ஆன்சர் திருநாதர் குன்று, விழுப்புரம் மாவட்டம். ஒரே பாறையில் 24 தீர்த்தங்கரர் உருவங்கள் செதுக்கப்பட்ட சிற்பம் திருநாதர் குன்று, விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. நெக்ஸ்ட் ஒன், பைஞ்சுதை என்பது எது? ஆன்சர் சிமெண்ட். பைஞ்சுதை என்பது சிமெண்ட். நெக்ஸ்ட் ஒன், ராவண காவியத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் புலவர் குழந்தை. ராவண காவியத்தின் ஆசிரியர் புலவர் குழந்தை. நெக்ஸ்ட் ஒன், மைவனம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் மலைநெல். மைவனம் என்னும் சொல்லின் பொருள் மலைநெல். முருகியம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் குறிஞ்சிப்பாறை. முருகியம் என்னும் சொல்லின் பொருள் குறிஞ்சிப்பாறை. நெக்ஸ்ட் ஒன், பூவை என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் நாகனவாய் பறவை. பூவை என்னும் சொல்லின் பொருள் நாகனவாய் பறவை. நெக்ஸ்ட் ஒன், உழை என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஒரு வகை மான். உழை என்னும் சொல்லின் பொருள் ஒரு வகை மான். நெக்ஸ்ட் ஒன், படிக்கு உர என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் நிலத்தில் விழ. படிக்கு உர என்னும் சொல்லின் பொருள் நிலத்தில் விழ. நெக்ஸ்ட் ஒன், பொலி என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் தானிய குவியல். பொலி என்னும் சொல்லின் பொருள் தானிய குவியல். நெக்ஸ்ட் ஒன், துவரை என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பவழம். துவரை என்னும் சொல்லின் பொருள் பவழம். நெக்ஸ்ட் ஒன், மறை என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் தாமரை மலர். மறை என்னும் சொல்லின் பொருள் தாமரை மலர். நெக்ஸ்ட் ஒன், மதியம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் நிலவு. மதியம் என்னும் சொல்லின் பொருள் நிலவு.
நெக்ஸ்ட் ஒன், ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உரைக்கும் உன்னத சொல் என்பவர் யார்? ஆன்சர் பேரறிஞர் அண்ணா. ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உரைக்கும் உன்னத நூல் என்பவர் பேரறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட் ஒன், 20ஆம் நூற்றாண்டின் தனித்தமிழ் பெருங்காப்பியம் எது? ஆன்சர் ராவண காவியம். 20ஆம் நூற்றாண்டின் தனித்தமிழ் பெருங்காப்பியம் ராவண காவியம். நெக்ஸ்ட் ஒன், ராவண காவியம் மொத்தம் டேஷ் காண்டங்களையும் டேஷ் பாடல்களையும் கொண்டது. ஆன்சர் 5 மற்றும் 3100. ராவண காவியம் மொத்தம் 5 காண்டங்களையும் 3100 பாடல்களையும் கொண்டது. நெக்ஸ்ட் ஒன், ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு டேஷ். ஆன்சர் 4000 திவ்ய பிரபந்தம். ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். நெக்ஸ்ட் ஒன், 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஆண்டாள் பாடிய தொகுதி எது? ஆன்சர் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஆண்டாள் பாடிய தொகுதி திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி. நெக்ஸ்ட் ஒன், நாச்சியார் திருமொழி மொத்தம் டேஷ் பாடல்களை கொண்டுள்ளது. ஆன்சர் 143. நாச்சியார் திருமொழியில் மொத்தம் 143 பாடல்களை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் ஒன், 1970 சாகித்ய அகாடமி விருது பெற்ற அன்பளிப்பு என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கு அழகிரிசாமி. 1970 சாகித்ய அகாடமி விருது பெற்ற அன்பளிப்பு என்னும் சிறுகதையின் ஆசிரியர் கு அழகிரிசாமி. நெக்ஸ்ட் ஒன், 1979 சாகித்ய அகாடமி விருது பெற்ற சக்தி வைத்தியம் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் தி ஜானகிராமன். 1979 சாகித்ய அகாடமி விருது பெற்ற சக்தி வைத்தியம் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் தி ஜானகிராமன். நெக்ஸ்ட் ஒன், 1987 சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதலில் இரவு வரும் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆதவன். 1987 சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதலில் இரவு வரும் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் ஆதவன். நெக்ஸ்ட் ஒன், 1996 சாகித்ய அகாடமி விருது பெற்ற அப்பாவின் சிநேகிதி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் அசோகமித்ரன். 1996 சாகித்ய அகாடமி விருது பெற்ற அப்பாவின் சிநேகிதர் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் அசோகமித்ரன். நெக்ஸ்ட் ஒன், 2008 சாகித்ய அகாடமி விருது பெற்ற மின்சாரப்பூ என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் மேலாண்மை பொன்னுசாமி. 2008 சாகித்ய அகாடமி விருது பெற்ற மின்சாரப்பூ என்னும் சிறுகதையின் ஆசிரியர் மேலாண்மை பொன்னுசாமி. நெக்ஸ்ட் ஒன், 2010 சாகித்ய அகாடமி விருது பெற்ற சூடிய பூ சூடர்க்க என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் நாஞ்சில் நாடன். 2010 சாகித்ய அகாடமி விருது பெற்ற சூடிய பூ சூடர்க்க என்னும் சிறுகதையின் ஆசிரியர் நாஞ்சில் நாடன். நெக்ஸ்ட் ஒன், 2016 சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு சிறு இசை என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வண்ணதாசன். 2016 சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு சிறு இசை என்னும் சிறுகதையின் ஆசிரியர் வண்ணதாசன். நெக்ஸ்ட் ஒன், 2021 சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் அம்பை. 2021 சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்னும் சிறுகதையின் ஆசிரியர் அம்பை. நெக்ஸ்ட் ஒன், சிறுகதைகளில் மொத்தம் எத்தனை பகுதிகள் உள்ளன? ஆன்சர் 3. சிறுகதைகளில் மொத்தம் 3 பகுதிகள் உள்ளன. நெக்ஸ்ட் ஒன், சிறுகதைகளின் 3 பகுதிகள் எவை? ஆன்சர் ஆரம்பம், மத்திய சம்பவம், வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி. சிறுகதைகளின் 3 பகுதிகள் என்பது ஆரம்பம், மத்திய சம்பவம், வளர்ச்சி மற்றும் வீழ்ச்சி. நெக்ஸ்ட் ஒன், தி ஜானகிராமன் தனது டேஷ் பயண அனுபவங்களை சுதேசமித்திரனில் எழுதினார். ஆன்சர் ஜப்பான். தி ஜானகிராமன் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை சுதேசமித்திரனில் எழுதினார். நெக்ஸ்ட் ஒன், தி ஜானகிராமனின் பயண அனுபவத்தின் தலைப்பு டேஷ். ஆன்சர் உதயசூரியன். தி ஜானகிராமனின் பயண அனுபவ தலைப்பு உதயசூரியன். நெக்ஸ்ட் ஒன், தி ஜானகிராமனின் அடுத்த வீடு 50 மைல் என்பது டேஷ். ஆன்சர் பயணக்கட்டுரை. தி ஜானகிராமனின் அடுத்த வீடு 50 மைல் என்பது பயணக்கட்டுரை. நெக்ஸ்ட் ஒன், செய்தி என்னும் சிறுகதை டேஷ் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஆன்சர் சிவப்பு ரிக்ஷா. செய்தி என்னும் சிறுகதை சிவப்பு ரிக்ஷா என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் ஒன்,
அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்பது யாருடைய கோட்பாடு? ஆன்சர் தீர் ஜானகிராமன். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்பது தி ஜானகிராமன் அவர்களுடைய கோட்பாடு. நெக்ஸ்ட் ஒன், நாகசுர கருவி டேஷ் மரத்தில் செய்யப்படுகிறது? ஆன்சர் ஆச்சா மரம். நாகசுர கருவி ஆச்சா மரம் என்னும் மரத்தில் செய்யப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், நாகசுரத்தின் மேல் பகுதியில் டேஷ் என்ற கருவி பொருத்தப்படுகிறது? ஆன்சர் சீவாளி. நாகசுரத்தின் மேல் பகுதியில் சீவாளி என்ற கருவி பொருத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், சீவாளி டேஷ் என்ற புல்வகையில் செய்யப்படுகிறது? ஆன்சர் நாணல். சீவாளி நாணல் என்ற புல்வகையில் செய்யப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், புணர்ச்சியை எழுத்து அடிப்படையில் டேஷ் என பிரிக்கலாம்? ஆன்சர் 4, அதாவது உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய். புணர்ச்சியை எழுத்து அடிப்படையில் 4ஆக பிரிக்கலாம். உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய். நெக்ஸ்ட் ஒன், விகார புணர்ச்சி மாற்றம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 3, தோன்றல், திரிதல், கெடுதல். விகார புணர்ச்சி மாற்றம் 3 வகைப்படும், அதாவது தோன்றல், திரிதல் மற்றும் கெடுதல். நெக்ஸ்ட் ஒன், குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 6, வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடை குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் மற்றும் நெடில் தொடர் குற்றியலுகரம். நெக்ஸ்ட் ஒன், சமத்துவத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த நற்குணம் என்பது யாருடைய பொன்மொழி? ஆன்சர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சமத்துவத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த நற்குணம் என்பது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பொன்மொழி. நெக்ஸ்ட் ஒன், இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலிற்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் யார்? ஆன்சர் பேராசிரியர் மாசு அண்ணாமலை. இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலிற்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் பேராசிரியர் மாசு அண்ணாமலை. நெக்ஸ்ட் ஒன், சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் யார்? ஆன்சர் திருத்தக்கதேவர். சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்கதேவர். நெக்ஸ்ட் ஒன், வருக்கை என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பலாப்பழம். வருக்கை என்னும் சொல்லின் பொருள் பலாப்பழம். நெக்ஸ்ட் ஒன், மறுப்பு என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் கொம்பு. மறுப்பு என்னும் சொல்லின் பொருள் கொம்பு. நெக்ஸ்ட் ஒன், கிரிய என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஓட. கிரிய என்னும் சொல்லின் பொருள் ஓட. நெக்ஸ்ட் ஒன், அடிசில் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் சோறு. அடிசில் என்னும் சொல்லின் பொருள் சோறு. நெக்ஸ்ட் ஒன், மடிவு என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் சோம்பல். மடிவு என்னும் சொல்லின் பொருள் சோம்பல். நெக்ஸ்ட் ஒன், கொடியனார் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் மகளிர். கொடியனார் என்னும் சொல்லின் பொருள் மகளிர். நெக்ஸ்ட் ஒன், சீவக சிந்தாமணியின் மொத்த இளம்பகங்கள் எத்தனை? ஆன்சர் 13. சீவக சிந்தாமணியின் மொத்த இளம்பகங்கள் 13. நெக்ஸ்ட் ஒன், விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது? ஆன்சர் சீவக சிந்தாமணி. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. நெக்ஸ்ட் ஒன், மணநூல் என்று அழைக்கப்படும் காப்பியம் எது? ஆன்சர் சீவக சிந்தாமணி. மணநூல் என்று அழைக்கப்படும் காப்பியம் சீவக சிந்தாமணி. நெக்ஸ்ட் ஒன், திருத்தக்க தேவரின் காலம் எது? ஆன்சர் 9ஆம் நூற்றாண்டு. திருத்தக்க தேவரின் காலம் 9ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் ஒன், திருத்தக்க தேவரின் சமயம் எது? ஆன்சர் சமண சமயம். திருத்தக்க தேவரின் சமயம் சமண சமயம். நெக்ஸ்ட் ஒன், சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக இயற்றப்பட்ட நூல் எது? ஆன்சர் நரிவிருத்தம். சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக இயற்றப்பட்ட நூல் நரிவிருத்தம். நெக்ஸ்ட் ஒன், முத்தொள்ளாயிரம் யாருடைய நாட்டு வளங்களை வெளிப்படுத்துகிறது? ஆன்சர் சேர சோழ பாண்டியர்கள். முத்தொள்ளாயிரம் சேர சோழ பாண்டியர்களின் வளங்களை வெளிப்படுத்துகிறது. நெக்ஸ்ட் ஒன், அல்லல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் there is a note here. அல்லல் என்ற சொல்லின் பொருள் சேரு அப்படின்னு வரணும். இங்கே சோறு அப்படின்னு தப்பாக பிரிண்ட் ஆயிருக்குது. ஸோ கைண்ட்லி மேக் எ நோட் ஆஃப் இட். மாற்றிக்கோங்க. அல்லல் என்னும் சொல்லின் பொருள் சேரு. நெக்ஸ்ட் ஒன், பழனம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் நீர்மிக்க வயல். பழனம் என்னும் சொல்லின் பொருள் நீர்மிக்க வயல். நெக்ஸ்ட் ஒன், நந்து என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் சங்கு. நந்து என்னும் சொல்லின் பொருள் சங்கு. நெக்ஸ்ட் ஒன், வெண்பாவால் எழுதப்பட்ட நூல்களில் ஒன்று டேஷ். ஆன்சர் முத்தொள்ளாயிரம். வெண்பாவால் எழுதப்பட்ட நூல்களில் ஒன்று முத்தொள்ளாயிரம். நெக்ஸ்ட் ஒன்,
புறத்திரட்டு என்னும் நூலில் இருந்து கிடைத்த செய்யுள்களின் எண்ணிக்கை டேஷ். ஆன்சர் 108. புறத்திரட்டு என்னும் நூலில் இருந்து கிடைத்த செய்யுள்களின் எண்ணிக்கை 108. நெக்ஸ்ட் ஒன், அச்சமில்லாத நாடாக அறியப்படும் நாடு எது? ஆன்சர் சேரநாடு. அச்சமில்லாத நாடாக அறியப்படும் நாடு சேரநாடு. நெக்ஸ்ட் ஒன், ஏற்கள சிறப்பு மற்றும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடு எது? ஆன்சர் சோழ நாடு. ஏற்கள சிறப்பு மற்றும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடு சோழ நாடு. நெக்ஸ்ட் ஒன், முத்துடை நாடு என்று அழைக்கப்படும் நாடு எது? ஆன்சர் பாண்டிய நாடு. முத்துடை நாடு என்று அழைக்கப்படும் நாடு பாண்டிய நாடு. நெக்ஸ்ட் ஒன், மதுரை காஞ்சியின் ஆசிரியர் யார்? ஆன்சர் மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் நூல்களுள் ஒன்று மதுரை காஞ்சி. ஆன்சர் 10 பாட்டு, அதாவது 14 மேற்கணக்கு நூல்களுள் ஒன்று. 10 பாட்டு நூல்களுள் ஒன்று மதுரை காஞ்சி. நெக்ஸ்ட் ஒன், கூட்டுறவு வயமா புலியோடு கொழும என்னும் வரிகளால் மதுரையில் டேஷ் இருந்த செய்தி அறியப்படுகிறது. ஆன்சர் வனவிலங்கு சரணாலயம். கூட்டுறவு வயமா புலியோடு கொழும என்னும் வரிகளால் மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தி அறியப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், மாகாள் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பெருங்காற்று. மாகாள் என்னும் சொல்லின் பொருள் பெருங்காற்று. நெக்ஸ்ட் ஒன், மதுரை காஞ்சியின் மொத்த அடிகள் எத்தனை? ஆன்சர் 782. மதுரை காஞ்சியின் மொத்த அடிகள் 782. நெக்ஸ்ட் ஒன், மதுரையை மட்டும் சிறப்பிக்கும் அடிகள் எத்தனை? ஆன்சர் 354. மதுரையை மட்டும் சிறப்பிக்கும் அடிகள் 354. நெக்ஸ்ட் ஒன், மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் யார்? ஆன்சர் பாண்டியன் நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். நெக்ஸ்ட் ஒன், ஆகுபெயரின் மொத்த வகைகள் எத்தனை? ஆன்சர் 16. ஆகுபெயரின் மொத்த வகைகள் 16. நெக்ஸ்ட் ஒன், முதலாகு பெயரின் மற்றொரு பெயர் எது? ஆன்சர் பொருளாகு பெயர். முதலாகு பெயரின் மற்றொரு பெயர் பொருளாகு பெயர். நெக்ஸ்ட் ஒன், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இதன் ஆசிரியர் யார்? ஆன்சர் மு மேத்தா. ஆகாயத்துக்கு அடுத்த வீடின் ஆசிரியர் மு மேத்தா. நெக்ஸ்ட் ஒன், ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்ட நாள் எது? ஆன்சர் 13 நவம்பர் 1938. ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்ட நாள் 13 நவம்பர் 1938. நெக்ஸ்ட் ஒன், டேஷில் நடந்த பெண்கள் மாநாட்டில் பெரியாருக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. ஆன்சர் சென்னை. சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் பெரியாருக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன், தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என யுனெஸ்கோவால் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் தந்தை பெரியார். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என யுனெஸ்கோவால் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் தந்தை பெரியார். நெக்ஸ்ட் ஒன், பெரியார் நடத்திய இதழ்கள் எவை? ஆன்சர் குடியரசு, விடுதலை, உண்மை. பெரியார் நடத்திய இதழ்கள் குடியரசு, விடுதலை மற்றும் உண்மை. நெக்ஸ்ட் ஒன், பெரியார் நடத்திய ஆங்கில இதழ் எது? ஆன்சர் ரிவோல்ட். பெரியார் நடத்திய ஆங்கில இதழ் ரிவோல்ட். நெக்ஸ்ட் ஒன், புது கவிதையின் தந்தை எனப்படுபவர் யார்? ஆன்சர் நா. பிச்சமூர்த்தி. புது கவிதையின் தந்தை எனப்படுபவர் நா. பிச்சமூர்த்தி. நெக்ஸ்ட் ஒன், புது கவிதையின் வேறு பெயர்கள் எவை? ஆன்சர் இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்காத கவிதை. புது கவிதையின் வேறு பெயர்கள் இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்காத கவிதை. நெக்ஸ்ட் ஒன், அனுமன், நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியர் யார்? ஆன்சர் நா. பிச்சமூர்த்தி. ஹனுமன், நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி. நெக்ஸ்ட் ஒன், நா. பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை எது? ஆன்சர் சயின்ஸுக்கு பலி. நா. பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை சயின்ஸுக்கு பலி. நெக்ஸ்ட் ஒன், நா. பிச்சமூர்த்தியின் புனைப்பெயர்கள் என்ன? ஆன்சர் பிக்ஷு, ரேவதி. நா. பிச்சமூர்த்தியின் புனைப்பெயர்கள் பிக்ஷு மற்றும் ரேவதி. நெக்ஸ்ட் ஒன், நா. பிச்சமூர்த்தி கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்ற ஆண்டு டேஷ். ஆன்சர் 1932. நா. பிச்சமூர்த்தி கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்ற ஆண்டு 1932. நெக்ஸ்ட் ஒன், யசோதர காவியம் என்பது எது? ஆன்சர் ஐஞ்சிறு காப்பியங்களுள் ஒன்று. யசோதர காவியம் என்பது ஐஞ்சிறு காப்பியங்களுள் ஒன்று. நெக்ஸ்ட் ஒன்,
யசோதர காவியம் யசோதரன் என்னும் டேஷ் நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது. அவந்தி. யசோதர காவியம் யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது. நெக்ஸ்ட் ஒன், யசோதர காவியம் டேஷ் சருக்கங்களை கொண்டது. ஆன்சர் 5. யசோதர காவியம் 5 சருக்கங்களை கொண்டது. நெக்ஸ்ட் ஒன், யசோதர காவியம் பாடல்களின் எண்ணிக்கை டேஷ். ஆன்சர் 320 மற்றும் 330. யசோதர காவியம் பாடல்களின் எண்ணிக்கை 320 மற்றும் 330. நெக்ஸ்ட் ஒன், கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் எது? ஆன்சர் யாப்பிலக்கணம். கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் யாப்பிலக்கணம். நெக்ஸ்ட் ஒன், யாப்பின் உறுப்புகள் எத்தனை? ஆன்சர் 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. யாப்பின் உறுப்புகள் மொத்தம் 6. அதாவது எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. நெக்ஸ்ட் ஒன், யாப்பின் அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 3. குரில், நெடில், ஒற்று. யாப்பின் அடிப்படையில் எழுத்துக்கள் மொத்தம் 3 வகைப்படும். அதாவது குரில், நெடில் மற்றும் ஒற்று. நெக்ஸ்ட் ஒன், அசை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2. நேரசை, நிறையசை. அசை 2 வகைப்படும், நேரசை மற்றும் நிறையசை. நெக்ஸ்ட் ஒன், சீர் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4. ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். சீர் மொத்தம் 4 வகைப்படும். அதாவது ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். நெக்ஸ்ட் ஒன், தலை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 7. அதாவது நேரொன்றாசிரியர் தலை, நிறையொன்றாசிரியர் தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, களித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றா வஞ்சித்தலை என தலை மொத்தம் 7 வகைப்படும். நெக்ஸ்ட் ஒன், அடி எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 5. குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழி நெடிலடி என அடி 5 வகைப்படும். நெக்ஸ்ட் ஒன், தொடை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 8. மோனை, எதுகை, இயைபு, அளபடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை என தொடை 8 வகைப்படும். நெக்ஸ்ட் ஒன், முதல் உலகத்தமிழ் மாநாடு 1966 டேஷில் நடைபெற்றது. ஆன்சர் கோலாலம்பூர், மலேசியா. இரண்டாம் உலகத்தமிழ் மாநாடு 1968 டேஷில் நடைபெற்றது. ஆன்சர் சென்னை, இந்தியா. நெக்ஸ்ட் ஒன், மூன்றாம் உலகத்தமிழ் மாநாடு 1970 டேஷில் நடைபெற்றது. ஆன்சர் பாரிஸ், பிரான்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நான்காம் உலகத்தமிழ் மாநாடு 1974 டேஷில் நடைபெற்றது. ஆன்சர் யாழ்ப்பாணம், இலங்கை. நெக்ஸ்ட் ஒன், ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு 1981 டேஷில் நடைபெற்றது. ஆன்சர் மதுரை, இந்தியா. நெக்ஸ்ட் ஒன், ஆறாம் உலகத்தமிழ் மாநாடு 1987 டேஷில் நடைபெற்றது. ஆன்சர் கோலாலம்பூர், மலேசியா. நெக்ஸ்ட் ஒன், ஏழாம் உலகத்தமிழ் மாநாடு 1989 டேஷில் நடைபெற்றது. ஆன்சர் மொரீஷியஸ், மொரீஷியஸ். நெக்ஸ்ட் ஒன், எட்டாவது உலகத்தமிழ் மாநாடு 1995 டேஷில் நடைபெற்றது. ஆன்சர் தஞ்சாவூர், இந்தியா. நெக்ஸ்ட் ஒன், உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு கோவையில் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் 2010. நெக்ஸ்ட் ஒன், தமிழுக்கு தொண்டாற்றிய கிறித்துவ பெரியார்களுள் குறிப்பிடத்தக்கவர் யார்? ஆன்சர் தனிநாயகம் அடிகள். தமிழுக்கு தொண்டாற்றிய கிறித்துவ பெரியார்களுள் குறிப்பிடத்தக்கவர் தனிநாயகம் அடிகள். நெக்ஸ்ட் ஒன், கல்யாண்ஜியின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் கல்யாண சுந்தரம். கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். நெக்ஸ்ட் ஒன், வண்ணதாசன் என்ற பெயரில் கதை மற்றும் இலக்கிய பங்களிப்பு யாருடையது? ஆன்சர் கல்யாண்ஜி. வண்ணதாசன் என்ற பெயரில் கதை மற்றும் இலக்கிய பங்களிப்பு கல்யாண்ஜி அவர்களுடையது. நெக்ஸ்ட் ஒன், கல்யாண்ஜியின் கவிதை நூல்கள் எவை? ஆன்சர் புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு முதலியவை கல்யாண்ஜியின் கவிதை நூல்கள். நெக்ஸ்ட் ஒன், சில இறகுகள் சில பறவைகள் என்பது கல்யாண்ஜியின் டேஷ். ஆன்சர் கடித தொகுப்பு. சில இறகுகள் சில பறவைகள் என்பது கல்யாண்ஜியின் கடித தொகுப்பு. நெக்ஸ்ட் ஒன், 2016 ஆண்டிற்கான சிறுகதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஆன்சர் கல்யாண்ஜி. 2016 ஆண்டின் சிறுகதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கல்யாண்ஜி. நெக்ஸ்ட் ஒன், கல்யாண்ஜியின் சிறுகதை தொகுப்பின் பெயர் டேஷ். ஆன்சர் ஒரு சிறு இசை, 2016.
கல்யாண்ஜியின் சிறுகதை தொகுப்பின் பெயர் ஒரு சிறு இசை, 2016. நெக்ஸ்ட் ஒன், கல்யாண்ஜியின் குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்பு எது? ஆன்சர், கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயரப் பறத்தல், ஒளியிலே தெரிவது. இவை கல்யாண்ஜியின் குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்புகள். நெக்ஸ்ட் ஒன், நல்ல குறுந்தொகை எனப்படும் குறுந்தொகை டேஷ் நூலாகும். ஆன்சர், அகநூல். நல்ல குறுந்தொகை எனப்படும் குறுந்தொகை அகநூலாகும். நெக்ஸ்ட் ஒன், பிடி என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர், பெண் யானை. பிடி என்னும் சொல்லின் பொருள் பெண் யானை. நெக்ஸ்ட் ஒன், யா மரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? ஆன்சர், பாலை. யா மரம் என்பது பாலை நிலத்தில் வளரும். நெக்ஸ்ட் ஒன், ஆறு என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர், வழி. ஆறு என்னும் சொல்லின் பொருள் வழி. நெக்ஸ்ட் ஒன், கடவுள் வாழ்த்து நீங்களாக பாடல்களை கொண்ட நூல் எது? ஆன்சர், குறுந்தொகை 401. கடவுள் வாழ்த்து நீங்களாக குறுந்தொகை 401 பாடல்களை கொண்டது. நெக்ஸ்ட் ஒன், குறுந்தொகை பாடல்கள் டேஷ் சிற்றெல்லைகளை உடையது. ஆன்சர், 4 அடி. குறுந்தொகை பாடல்கள் 4 சிற்றெல்லைகளை உடையது. நெக்ஸ்ட் ஒன், குறுந்தொகை பாடல்கள் டேஷ் பேரெல்லைகளை உடையது. ஆன்சர், 8 அடி. குறுந்தொகை பாடல்கள் 8 அடி பேரெல்லைகளை உடையது. நெக்ஸ்ட் ஒன், பாலை பாடிய பெருங்கடுங்கோ டேஷ் மரபை சேர்ந்த மன்னர். ஆன்சர், சேர மரபு. பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்பவர் சேர மரபை சார்ந்த மன்னர் ஆவார். நெக்ஸ்ட் ஒன், குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தவர் யார்? ஆன்சர், சௌரி பெருமாள் அரங்கனார். குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கனார். குறுந்தொகை முதலில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர், 1915. குறுந்தொகை முதலில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு 1915. நெக்ஸ்ட் ஒன், எழுத்தாளர் சு. சமுத்திரம் சார்ந்த மாவட்டம் எது? ஆன்சர், திருநெல்வேலி. எழுத்தாளர் சு. சமுத்திரம் சார்ந்த மாவட்டம் திருநெல்வேலி. நெக்ஸ்ட் ஒன், எழுத்தாளர் சு. சமுத்திரத்தின் புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்பு எது? ஆன்சர், வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை, காகித உறவு. இவை எழுத்தாளர் சு. சமுத்திரத்தின் புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்புகள். நெக்ஸ்ட் ஒன், சு. சமுத்திரத்தின் எந்த புதினம் சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது? ஆன்சர், வேரில் பழுத்த பலா. சு. சமுத்திரத்தின் வேரில் பழுத்த பலா என்னும் புதினம் சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது. நெக்ஸ்ட் ஒன், சு. சமுத்திரத்தின் எந்த சிறுகதை தொகுதி தமிழக அரசின் பரிசினை பெற்றது? ஆன்சர், குற்றம் பார்க்கில். குற்றம் பார்க்கில் என்னும் சு. சமுத்திரத்தின் சிறுகதை தொகுதி தமிழக அரசின் பரிசினை பெற்றது. நெக்ஸ்ட் ஒன், செய்யுளின் கருத்தை அழகுபடுத்துவது எது? ஆன்சர், அணி. செய்யுளின் கருத்தை அழகுபடுத்துவது அணி. அணி என்றால் என்ன? ஆன்சர், அழகு. அணி என்றால் அழகு. நெக்ஸ்ட் ஒன், அணிகளுள் இன்றியமையாத அணி எது? ஆன்சர், உவமை அணி. அணிகளுள் இன்றியமையாத அணி உவமை அணி. நெக்ஸ்ட் ஒன், உவமை உவமேயம் என்னும் இரண்டு ஒன்றே என்று கூறுவது டேஷ் அணி. ஆன்சர், உருவக அணி. உவமை உவமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று கூறுவது உருவக அணி. லாஸ்ட் ஒன், உவமையின் தன்மையை பொருள்மேல் ஏற்றி கூறும் தன்மை பெற்ற அணி எது? ஆன்சர், உருவக அணி. உவமையின் தன்மையை பொருள்மேல் ஏற்றி கூறும் தன்மை பெற்ற அணி உருவக அணியாகும். ஸோ அப் டு திஸ் உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபுல் புக் இன்ஃபர்மேஷன்ஸு Q&Aவாக கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.